தமிழகத்தில் பார்த்திங்கன்னா 2026 அதான் தலைவிதி, அதான் கடைசி 6 மாதம் தான் இருக்குது. அது வரைக்கும் மக்களை தேடி, உங்களை தேடி, எங்களை தேடி அப்படின்னு அன்பான நாங்கள் உங்களோடு வருவோம், இருப்போம், செய்வோம் எல்லாம் சொல்லுவாங்க. எல்லா கட்சி தலைவரும் சொல்லுவாங்க, ஒருத்தர் கிடையாது, எல்லா கட்சி தலைவரும் சொல்லுவாங்க. உங்களுக்காக நான் என்னனாலும் செய்வோம், என்னை முதலமைச்சர் ஆக்கிருங்க. 2026 யாராவது ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிட்டார்னு வச்சுங்க, மீதமுள்ள கட்சிலாம் இருக்க பாருங்க, அப்பாடா பிரச்சாரம் முடிஞ்சதுடா, போவோம், ஊட்டி, கொடைக்கானல், ஷிம்லா, ஜப்பான், லண்டன் அப்படின்னு பறந்து போயிடுவாங்க. அப்புறம் மக்களை பற்றி அவங்களுக்கு என்னங்க கவலை? 5 வருஷம் கழிச்சு தானே பார்க்க. இடையில 2 வருஷம் 3 வருஷம் இருக்குது. பாராளுமன்ற தேர்தல் வரும்ல, அது நாடாளுமன்ற தேர்தல் தானே, அதுக்கு சுமாராக தான் இருக்கும், இதுக்கு தான் அதிகமாக இருக்கும். புரிஞ்சுக்கிட்டாங்க மக்களை? உங்களுக்கு இந்த 2026 சரி, மக்களை 10 பைசா மதிக்க மாட்டாங்க, அதோடு சரி. அது வரைக்கும் வேட்டியை மடித்து கட்டி வருவாங்க, என்ன வேலை செய்யணும், காத்துருங்க, தொகுதி வருவாங்க.